بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு வான்புகள் அனைத்தும் முடித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய ரஹ்மத்தை அகிலத்திற்கு ஏந்தி வந்த சர்தார் து ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களினுடைய அடிச்சுவடுகளை அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஉத் தாபிஈன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உரித்தாகுக என்று கேட்டுக்கொண்டதன் பின்னால் புனிதமிகு ஜுமுஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹினுடைய இல்லமாம் பள்ளிவாயில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அன்ன நவாலுஹு என்னென்ன நல்ல விடயங்களை எல்லாம் எங்களுக்கு ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும், எவைகளை எல்லாம் எங்களுக்கு விலக்கினானோ எச்சரித்தானோ அவைகளை விட்டு ஒதுங்கி நடந்து வாழ்ந்து கொள்ளும்படியாகவும் ஆரம்பத்தில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்தவனாக இந்த குத்பா பேருரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, குத்பாவினுடைய ஆரம்பத்திலேயே இந்த வசியத் என்ற பாடம் வரும் பொழுது இந்த வசியத்துடைய விஷயத்துல நாங்க சொல்றது, அல்லாஹ்வால ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்கணும், அவனால தடை செய்யப்பட்ட விடயங்கள், எச்சரிக்கப்பட்ட விஷயங்கள், இதிலிருந்து ஒதுங்கி நடந்து வாழ்ந்து கொள்ளும். இந்த தடை செய்யப்பட்ட விஷயங்கள், எச்சரிக்கப்பட்ட விஷயங்கள் என்று சொல்லப்படும் பொழுது இதுல சில விஷயங்கள் இருக்குது, நாங்க அது இது தடையா என்று தெரியாம அதுல போய் கால வைப்போம். சரியா சொல்ல போனா இந்த எலி அதுல பொறியில மாட்டிக்கொள்றத போல நாங்க எலி கத்திரின்னு வைக்கிறோமே, அந்த எலிக்கு தெரியா நான் என்னத்தை தின்ன போறேன்னு. அதுக்கு கொடுக்க போற பதில அல்லாஹு தஆலா வேற சூறாக்கள்ல பேசும் பொழுது சொல்றான், சில ஆட்கள் சில பாவங்களை அப்படியே செஞ்சு கொண்டு போவாங்க. அவங்க நினைக்கிறது இது எனக்கு அல்லாஹ் நியமத்தா தந்து கொண்டிருக்கிறான்னு. அவங்க நினைக்கிறது அல்லாஹ் எனக்கு நியமத்தா தான் இதை தாரான் என்று நினைக்கிறாங்க. ஆனா அவங்க பாவத்துல அப்படியே உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அது அல்லாஹ் தஆலா வித்தியாசமான ஒரு கோலத்துல குர்ஆன்ல பேசுறாங்க. சூரத்துல் அன்ஆம்ல ஆரம்ப பகுதியிலே அல்லாஹ் அதை பேசுறாங்க. ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, நாங்க சில விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கிறது, ஆனாலும் அவங்க அதையும் மீறி வரம்பு மீறி ஹராத்துல போய் விழுவாங்க. விழுந்ததுக்கு பின்னால நாங்க கொடுத்ததை மறந்து இப்ப வாரது நல்லா வருதே, அதே நான் ஹலாலா செய்யும் பொழுது வந்ததை விட கொஞ்சம் நான் இந்த சாமான இப்படி சொல்லி, இல்லாட்டி ஏதோ பிசினஸ்ல மாத்திரமண்டல் சம்பாதிக்கிற ஏதோ ஒன்றுல நான் அப்படி இல்லாம இப்படி இவ்வளவு காலம் நான் சரியா 8:30 மணிக்கே வேலைக்கு போனேன், ஆனா அன்றைக்கு எனக்கு பொஸ் தராத கௌரவத்தை நான் இப்ப 10 மணிக்கு கலவுல போயிட்டு சைன் பண்ணினாலும் எனக்கு கிடைக்குதுண்டா, இது நல்லா இருக்கே என்று சொல்லி இவர் மாறி ஆரம்பிச்சு அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கே என்று விளங்கி இப்ப காலை வச்சு கொண்டு போவாரு சேர்த்துல. அவருக்கு தெரிய அல்லாஹ் எங்க அவரை கூட்டி கொண்டு போறான் என்று அல்லாஹ் அதை பேசுறான். அந்த ஆயத்தை அல்லாஹ் பேசுறான், இவருக்கு தெரியா நான் பாவமா செய்கிறேன் என்றது தெரிய இவருக்கு விளங்குதில்லை. அவர் நினைக்கிறார் அதை விட இது நல்லா இருக்கே, அந்த ரோடை விட இந்த ரோடு நல்லா இருக்கே. இவர் நினைக்கிறது இந்த ஃபுட்பால் எல்லாம் ஆரம்பத்துல சொல்றாங்களே
விளக்கப்பட்ட விஷயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து வாழணும். அது தினாவை சொல்றாங்கப்பா, அது கலவை சொல்றாங்கப்பா, அது வேற வேற கொள்ளைகளை பத்தி பேசுறாங்கப்பா. இந்த விஷயங்கள் இல்லை, இதெல்லாம் அல்லாஹ் கணக்கெடுக்கிறல்ல, அவன் அல்லாஹ் தாயவில 70 மடங்கு இரக்கமுள்ளவன், அவன் இதெல்லாம் பாக்குறல்லன்னு நினைச்சு கொண்டு போறாங்க. அல்லாஹ் சொல்றான், நாங்க இன்னும் கொடுப்போம். ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. நீங்க இன்னைக்கு எம்ப்ளாயி ஆகிக்கிறீங்க, நாளைக்கு உங்களை எம்ப்ளாயரா மாத்துவோம். நீங்க நல்லா பாருங்க, நான் அப்படி இருந்தேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, கடைசிக்கு நான் பொஸ்ஸுக்கு தெரியாம கலவுல சைன் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன், இன்னைக்கு பாருங்க நான் பொஸ்ஸை விட பெரிய இடத்துல இருக்கிறேன். மாஷா அல்லாஹ், இவர் மாஷா அல்லாஹ்னு சொல்லி கொடுக்குறோம். இவர் நினைக்கிறது பெரிய அல்லாஹ் கூட்டி கொண்டு போறான். அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. அவருக்கு எல்லாரோடையும் திறந்து கொடுப்போம். அவருக்கு பெரிய இடத்துல இருந்து அவ்வளவு இன்ஃப்ளூவன்ஸ், ஒசக தட்டிலே மீது பனிய தட்டிலே மீது அவருக்கு இன்ஃப்ளூவன்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு போறாரு. எதுல கை வச்சாலும் பரக்கத் அவருக்கு எல்லாம் அடிச்சு கொண்டு போறாரு. எது வரைக்கும் அவரு நல்லா விளங்கி, இந்த பாயிண்ட் நல்லா விளங்கி ஆயத்துல அவரு இது செஞ்சு கொண்டு போற வழியில திருப்தி இல்லை. நான் என்ன செஞ்சாலும் என் மனசுல சின்னொரு குறுகுறுப்பு இருக்குது, நான் என்ன செஞ்சாலும் என் மனசுல சின்னொரு டவுட் ஒன்று எனக்கு இருக்குது. யாராவது என்கிட்ட ஒரு பேட்டி கண்டா, நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க, நீங்க ஒரு என்டர்பிரனரா இருக்கிறீங்க, இல்லாட்டி இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேக்னட்டா வளர்ந்திருக்கிறீங்க, எப்படி எனக்கு முன்னுக்கு மைக்க நீட்டினா நான் பயப்படாம இன்னொருத்தருக்கு இந்த லைனை காட்டி கொடுக்கலும் என்ற இடத்துல இல்லாம மனசுல நான் எப்படி சொல்லுறேன், நான் சொல்ல இயலுமா என்று பயமுண்டு இருந்தா இன்ஷா அல்லாஹ் அவருக்கு தௌபா பாபி இருக்குது. ஏன்னா அவர் பயம் இருக்குது, நான் இந்த பொண்டாட்டிக்கு தின்ன கொடுக்குறேன், இதை பொண்டாட்டி இதுவரைக்கும் என்ன கணக்கு கேட்கல, கேட்டா நான் எப்படி அப்பா சொல்லுறேன், என் புள்ள இன்றைக்கு ஓதுது மதரசால, இந்த புள்ளைய பீஸ நான் இதால தான் கட்டி கொண்டிருக்கிறேன், இல்லாட்டி என் புள்ள இன்னைக்கு டாக்டருக்கு படிக்குது, அவர்கிட்ட யூனிவர்சிட்டி எல்லா விஷயத்தையும் ஃபெசிலிட்டி எல்லாம் நான் தான் செஞ்சு கொடுக்குறேன். நாளைக்கு என் புள்ள மிம்பர் ஏறி பயான் பண்ண முன்னால பாப்பா டெடா அபி எந்த ஒன்று சரி சொல்லி எப்படி விட்டாலும் வாப்பா தானே எந்த சரி ஒன்று சொல்லி கேட்டுச்சுண்டா, உங்களோட இன்கம் எப்படி வாப்பா, உங்களோட இன்கம் சோர்ஸ் எப்படி வாப்பா, நானும் நாளைக்கு உங்களோட பிசினஸ்ல காலை வைக்கலாமா என்ற போகல, ஓ வெல்கம், நீ தாராளமா வா என்று கூப்பிடுற அளவுக்கு என் பிசினஸ் இருக்குதா, இல்லாட்டி மவன் நீங்க இந்த பிசினஸ் லைனுக்கு வராம இருந்தா நல்ல மவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குதா என்ற பிரச்சனையில வாப்பா இருக்கிறார் என்றா அவருக்கு இன்ஷா அல்லாஹ் தௌபாட பாபு எதிர்பார்க்கலாம். அந்த கவலை உள்ளத்துல ஒரு பக்கத்தால முட்டி கொண்டு அவர் தூங்க விடுவதில்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், நாங்க கொடுத்ததை வச்சு எப்படி ஆடினோம், இத மாதிரி தான் நான் சொல்றேன். சும்மா இந்த பயான் எல்லாம் வேலை இல்ல, சும்மா இந்த தொழுகை எல்லாம் வேலை இல்ல, சும்மா இப்படி போயிட்டு தப்புவோட வந்து வேலை இல்ல, இந்த தாடி தொப்பி ஜுப்பா தலப்பா எல்லாம் வேலை இல்ல. வாங்கப்பா எங்களே மாதிரி நாங்க காட்டித்தாரோம், இன்றைக்கு ஒரு கடை, வார மாசம் 2 கடை, அடுத்த வருஷத்துக்கு நீங்க தான் இந்த ஏரியால ஜகாத்துல முன்னுக்கு நிப்பீங்க, கொடுக்கறதுக்கு உங்களை வளர்த்து தாரோம் என்று சந்தோஷமா நெஞ்சில கை தட்டி பேசுற அளவுக்கு வந்தா அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா பின்னுக்கு அதுல பரக்கத்தான வார்த்தையை சொல்றான், அகதுனாஹும் பக்தன். அவரை குடிப்பே ஒரு குடி உண்டு, அல்லாஹ் தஆலா குடிக்கிற குடியை சொன்னா பக்தா, சின்ன ஒரு தலைவலி ஒன்று தான் அவருக்கு வரும், சின்ன ஒரு தலைவலி ஒன்று தான் வரும். இதை விட பெரிய பெரிய தலைவலி எல்லாம் வந்துச்சு, கஸ்டம்ஸ்ல கண்டெய்னர் மாட்டிப்பட்டேன்னு ராவைக்கு தூக்கம் போகாத தலைவலி எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் இல்ல. இப்ப கொஞ்சம் சுஜூது போல லைட்டா இந்த பக்கம் நோவுது, அப்படியா கொஞ்சம் பாருங்களே, டாக்டர் சொல்லுவார் போன உடனே சின்ன ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்ப்போமா, சிடிசி ஒன்று பண்ணி பார்ப்போமா, அதொன்று பண்ணி பார்ப்போமா, இதொன்று பண்ணி பார்ப்போமா. அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாப்பானாக. அந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னே டாக்டர் சொல்லுவார், இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத நோய் ஒன்று உனக்கு வந்து, இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத நோய் ஒன்று உனக்கு வந்திருக்குது, அந்த நோய்க்கு இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிச்சில்லை. இப்படியான நோய்களால் வர பேஷண்ட் மாத்தான் அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாப்பானாக. இவங்க தான் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட். அல்லாஹ் பிடிக்கிறது அந்த ஏரியால தான். ஏண்டா வைவர்ணம் அவருடைய தௌபா இருக்குது வியாபாரத்துல, அவருடைய தௌபா 27லயோ 29லயோ இல்ல, அவருடைய தௌபா கஅபால புடவையில தொங்குறதுனால இல்ல, அவருடைய தௌபா இருக்குது அவர் செய்த பாவத்துல தான் இருக்குது. பாவத்துல இருந்து வெளியே வரணும். அவருக்கு தெரியும் அவர் எந்த பாவத்தை செஞ்சாருன்னு, அவருக்கு தெரியும், அவர் நினைக்கிறார் இது சரி நான் செஞ்சு கொண்டு போறேன் என்று. பாவத்திலே பெரிய பாவம் தான் செய்த பயங்கரமான பாவம். எங்கட பாச பரபத்தல தருணும அந்த பாவம் எது என்று சொன்னா, நான் செய்யற பாவம் பாவம் என்று தெரியாம செய்யுது, இது பாவம் என்றே தெரியா.
ஒருத்தர் வாராரு லுஹர் வந்து என்னப்பா ஆபீஸ்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இல்லாட்டி இப்ப நான் இந்த வைங்கிறேன் குத்துபாக்கு இத்தனை கிலோமீட்டர் 15-20 கிலோமீட்டர் கடந்து வந்து வெயில தாண்டி வந்து இவ்வளவு வந்து ஜும்மாவை 2 ரகாத் தொழிச்சுட்டு போறத 5 ரகாத் அடிச்சுட்டு போமே என்ன அப்பா இது 2 ரகாத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். இல்லாட்டி எங்களை மூத்த உலமாக்கள் வெளிநாடுகளுக்கு போறாங்க, கடல் கடந்து வந்தோம், அந்த 2 ரகாத் ஜும்மாக்கா வேண்டியா வந்தோம், ஒரு 20 அடிச்சுட்டு போமே என்று வந்தா புத்திசாலின்றான். அல்லாஹ் சொல்றான், நான் ஏவினத்தை நீங்க செஞ்சா போதும், நீங்க கூட்டவும் வானம் குறைக்கவும் வானம். நான் தடை செஞ்சதுல இருந்து நீங்க வெளியே வந்தா போதும், நான் ஹலால் என்றதை நீங்க வானம் என்று வரமாக்கவும் வானம், அதுவும் பாவம். நபி அவங்களை பார்த்து அல்லாஹ் என்ன பேசுறான்? நபி அவங்களுக்கு அல்லாஹ் தேன்பானியா ஹலாலாக்கி கொடுத்திருக்கிறான். 2 பெண்மணிகள் மனைவிமார்கள் சேர்ந்து கொஞ்சம் சதி செஞ்சாங்க, கொஞ்சம் போல அங்கிட்டால கிட்டால பேசினாங்க. யார சொல்லலாம் அவனோட வாயிலிருந்து கெட்ட வாட வார்த்தை நாங்க உணர்றோம். நபி அவங்க சொன்னாங்க, இல்லையே தேன்பானி தானே குடிச்சேன். இல்லை யார சொல்லலாம் தீய வாடு ஒன்று அடிக்குது என்று கேட்டதோட நபி அவங்க சொன்னாங்க, இனிமேல நான் அந்த பெண்மணியோட வீட்டுல 3வது பெண்மணி மனைவிமார்கள் அவங்களோட வீட்டுல இனிமேல தேனே குடிக்க மாட்டேன், நான் அதை ஹராமாக்கிட்டேன் என்று சொன்னது பிறகு அல்லாஹ் குர்ஆன் இருக்கிறான். யா அய்யுஹன் நபி, ஏ நபியே நாயகமே, லிம துஹர்ரிம், ஏன் நீங்க ஹராமாக்கி கொள்றீங்க, மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கினது, அல்லாஹ் தேன ஹலால்னு உங்களுக்கு சொல்ல போகல, நீங்க ஏன் ஹராமாக்கி கொள்றீங்க? தப்தகி மர்லாத அஸ்வாஜி, உங்களோட மனைவிமார்ட ஆசையா இப்ப உங்களுக்கு போகணும், அப்ப அல்லாஹ் வானமா? அல்லாஹு அக்பர். நபி அவங்க பெரிசா ஒன்றும் ஹராமாக்கல்ல, நான் நீங்க தேன் குடிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், எனக்கு குடிக்க மாட்டேன், உம்மத்தை பார்த்து சொல்றேன் யாரும் தேன் குடிக்க வேணும் அப்படி சொல்லல, எனக்கு நான் குடிக்க மாட்டேன். அதுக்கே நபி அவங்களை பார்த்து அல்லாஹ் என்ன பேசுறான்? உங்களோட பொண்டாட்டிட ஆசைக்காக வேண்டி, உங்களோட பொண்டாட்டிட லவ் உங்களுக்கு கிடைக்கணும் என்றதுக்காக வேண்டி நீங்க வந்து தேனை ஹராமாக்குறீங்களா? அப்ப நானும் நீங்களும் நினைக்கிறது அல்ல பாவம் என்றது, நானும் நீங்களும் நினைச்சிருக்கிறது அல்ல. அல்லாஹு தஆலாவோ இந்த குத்துபாலையோ நாங்க ஆரம்பத்துல சொல்லக்கூடிய விலக்கல்கள் ஏவல்கள் என்று சொல்றோம். இந்த பாடத்துல வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான், ஒரு சூறாவை தான் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் குத்துபால நாங்க சற்று ஏழுமெண்டா பார்ப்போம். அதுதான் சூரத்துல் மாஊன் என்று சொல்லக்கூடிய, பெரும்பாலும் எங்க எல்லாருக்கும் பாடமாக இருக்கக்கூடிய, நாங்க ஜமாத்துல போற நேரங்கள்ல தப்லீகுடைய உழைப்புல போகும் பொழுது 10 சூறாக்கள் என்று சொல்லி எங்களுக்கு பாடமாக சொல்லுவாங்க. இதை 10 சூறா ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்று. அந்த 10 சூறாலையும் வரக்கூடிய 3வது சூறா தான் அரஐத்தல் லதீ யுகல்ஸிபு பித்தீன். இந்த சூறா, இந்த சூறால அல்லாஹ் தஆலா 6 சிபாத்துகளை பத்தி பேசுறான். இந்த 6 சிபாத்துன்றது நாங்க பேசுற 6 சிபாத்துகள் அல்ல, மாறாக இருக்கக்கூடாத 6 சிபாத்துகள். சுப்ஹானல்லாஹ். அதுல பயங்கரங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல வேற வேற இடங்கள்ல பேசுறான். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்ற விடயத்தை அல்லாஹ் இந்த சூறால ஞாபகப்படுத்துறான். அரஐத்தல் லதீ யுகல்ஸிபு பித்தீன் சூரா ஆரம்பிக்குது. இந்த முன்னால இருக்கக்கூடிய 3 சிபாத்துகள், இது வந்து காபிர்கள் இடத்திலேயும் இருக்கும், சில நேரம் எல்லாரிடத்திலேயும் இருக்கும். முஸ்லிமாக இருக்கக்கூடிய சிலவங்களா இருந்தாலும் நவுது பில்லாஹி மின்ஹா, அவங்களுக்கு சில விஷயங்கள் மார்க்கம் பற்றி சொல்லப்பட்டால் அவங்க அதை பொய்ப்பிக்கிற நிலைமையில் இருப்பாங்க. ஆனா பின்னால வரக்கூடிய 3 சிபாத்துகள் இது முனாஃபிக்குகள் இடத்துல இருக்கக்கூடியது. முனாஃபிக் என்று சொல்லப்படும் பொழுது மிம்பர்ல பேசுற எண்ணிலிருந்து ஆரம்பிச்சு யாரிடத்திலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் ஏனென்றா முனாஃபிக் என்று சொல்றவர் அவருக்கு 2 நாக்கு 2 முகம், அவருக்கு 2 நாக்கு இருக்குது. துல் வஜ்ஹைன் என்றாங்க நபி அவங்க, 2 முகம் உடையவர்கள். இங்கல பேசினா ஒன்றை பேசுவார், அவர்கிட்ட நாங்க கொடுக்கிற ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு போய் அங்க டேப் ரெக்கார்டர்ல வந்த மாதிரி ஒன்று இல்லாம எல்லாத்தையும் அவங்க தலை போட்டுருவாங்க. இவர் தான் முனாஃபிக் என்று சொல்றது. முனாஃபிக் என்று சொல்றது எல்லாருக்கிட்டே நல்லவங்க என்ன எதிர்பார்க்க பார்ப்பாங்க. நபி அவங்களோட காலங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு நேரத்துல, ஹதீஸ்ல வருது சஹீஹான ரிவாயத், இந்த முனாஃபிக்குகளுக்கு இஷாவுடைய தொழுகையும் சுபஹுடைய ஃபஜ்ருடைய தொழுகையும் ரொம்ப பாரமாயிக்கும் என்றாங்க. முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அந்த நிலைமையிலிருந்து பாதுகாப்பானா. இந்த ஹதீஸை நல்லா விளங்கிக்கோங்க. நபி அவங்க சொன்னாங்க, முனாஃபிக்குகளுக்கு இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் ரொம்ப பாரமா இருக்கும் என்றாங்க. அதுல இருந்து பார்த்தா முன்சப்ல வளமையாக எல்லாம் மதீனால வாழ்ந்த முனாஃபிக்குகள் தான் சொல்றாங்க. ஏன் தொழாம இருக்க பயம் இருந்தா வரலாற்றி இவர் முனாஃபிக் என்றது விளங்கிடும், இவர் முனாஃபிக் என்றது விளங்கிடும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவங்கள ஃபஜ்ருடைய நேரத்துல கத்தியால குத்தினது பின்னால இருந்தவன், 1வது சப்ல இருந்தவன்.
10வது சப்ல இருந்தவரோ அல்லது செருப்பு வைக்கிற கபடி கிட்ட இருந்தவரோ ரக்கிட்ட இருந்தவரோ ஓடி வந்து குத்திட்டு போவ இல்ல, பின்னால சப்புல செய்தனா உமர் இப்னு கத்தாபோட சேர்ந்து ஒன்னாவது அவ்வளவு சப்ல நின்று தொழுதவர். அவர் தான் குத்தினது, அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்ததுக்கு பின்னால எல்லாரும் பயந்துட்டாங்க, ஆஹா நான் நாளைக்கு சுபுக்கு வரலாட்டி எல்லாரும் பாப்பான ஒரு ரைட் வந்து இல்ல அப்ப இவன் முனாஃபிக் தான் என்று சொல்லி லிஸ்ட போட்டுருவாங்க என்று பயத்துல எல்லா முனாஃபிக்களும் ஒரு சப்ல நின்றாங்க. இந்த 2வது பகுதியில வரக்கூடிய இந்த சூறால வரக்கூடிய 3 சிபாத்துகளும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய. அல்லாஹ் முதலாவது பேசுறான், அரஐதல்லதி யுகஸிபு பித்தீன், நபியே நாயகமே இந்த மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறவங்களை நீங்க பார்க்கலையா? மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறதுதான் லிஸ்ட நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த தொழுது வேலை இல்லை, நோம்பு குடிச்சி வேலை இல்லை, இந்த ஓடி வேலை இல்லை, இப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தா என்ன நடக்க போகுது, இப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தா என்ன கிடைக்க போகுது, இந்த வார்த்தைகள் இதெல்லாம் மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறதா? இதெல்லாம் மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறதா? நான் சரியா செஞ்சேன், எனக்கு கிடைக்கல, நான் பொக்ஸுக்கு அளவுல 2 பாக்ஸ வெளியே போட்டேன், இப்ப எனக்கு எல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் மார்க்கத்தை எல்லாம் பொய்ப்பிக்கிறோம். எல்லா விஷயத்திலையும் வரக்கூடியதுதான் இது. அரஐதல்லதி யுகஸிபு பித்தீன், நபியே நாயகமே மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறவங்க நீங்க பார்க்கலையா? 2வது அவங்களோட இன்னொரு பாவத்தை சொல்றான் அல்லாஹ் தஆலா, பாவம் என்று தெரியாத ஒரு பாவம். ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், அனாதைகளுடைய விஷயம் என்று வரும் பொழுது அவங்க ஒன்றுமே கொடுக்கறது இல்லை, தடுக்கிறாங்க. அனாதைகளுக்கு போகணும் என்று சொல்லி ஒன்று வரும் பொழுது அதை தடுக்கிறாங்க. அனாதைகளுக்கு போகணும் என்று சொல்லி வரும்பொழுது தடுக்கிறாங்க. இதை பாருங்க, நான் வளமையாக ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் பலஸ்தீனை பத்தி நாங்க பேசுறோம். நல்ல விஷயம், வானம் என்று சொல்ல இல்லை, அது கட்டாயமா பேசப்பட வேண்டும். 1வது ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பால இருந்து நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். சாதாரணமாக யோசிப்போம், இந்த மிம்பர்ல நான் இப்ப பார்க்கும் பொழுது எத்தனையோ பேரை விளங்குது. மேல் மாடியில நீங்க இருக்கிறீங்க, கீழ் மாடியில பல 100 மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இதுல ஜகாத்துல் ஃபித்ர உம்மக்கு போயிட்டு கொடுத்திருக்கிறீங்க? ஜகாத்துல் ஃபித்ர உம்மக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்களும் பள்ளிவாசல்கள்ல ஊழியம் செய்யக்கூடிய என்ற அமைப்புல நாங்கள் இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திருக்கிறோம் என்ற அமைப்புல நாங்கள் ஞாபகத்தில் கவலையோடு சொல்லிக் கொள்றோம். எங்களுக்கிட்டயே எத்தனை பேர் வந்து ஹஜ்ரத் ஜகாத்துல் ஃபித்ர உம்மக்கு கொடுக்கலுமா என்று கேட்டவங்க நல்ல புள்ளை. இவங்க எல்லாம் ஜகாத்துல் ஃபித்ரா எத்தனை கிலோ? 2.5 கிலோ. 500 ரூபா மீனி பார்த்தாலும் ஒரு கிலோவை 1250 ரூபா. உங்களோட உம்மக்கு 1000 ரூபா சல்லி இல்லாத அளவுக்கு பிச்சைக்காரியாவா நீங்க வச்சுக்கிறீங்க? பெருநாள் அன்னைக்கு ஆக்கி தின்றதுக்கு இயலாம ஜகாத்துல் ஃபித்ர கடமையாக்கப்பட்டது. பெருநாள் அன்றைக்கு யாரும் தின்றதுக்கு இல்லாம இருக்கக்கூடாது. நோன்பு பிடித்து வாழ்ந்த எந்த முஸ்லிமான முஃமினான உறவுகளும் பசியோடு இருக்க கூடாது. இதுக்காக வேண்டால் அது கடமையாக்கப்பட்டது. உம்மக்கே சின்ன கொடுக்காம வச்சுக்கிற அளவுக்கு நீக்கிறதா நீங்க நல்ல புள்ள. உங்களோட உம்மோட காலுக்கு கீழே சொர்க்கம் உங்களுக்கு தான். கனவுலையும் காண வேணாம். அப்ப இவர் வந்து பலஸ்தீனை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லை. இவர் பலஸ்தீனத்தை பத்தி பேச தகுதி இல்லை. உங்களோட உம்மக்கு 1000 ரூபாய் சொல்லி கொடுத்தில்ல நீங்க, ரைட்? அப்ப இவர் வந்து இதான் நான் பேச வந்தேன். இந்த ஆயத்தை பாருங்க எங்க கொண்டு போய் சேர்க்குது. அனாதைகளுக்கு கொடுக்கிறேன் வரும் பொழுது தடுக்கிறாரு, கொடுக்க விடுறாரு இல்ல. ஆனா பயானிக்குது, ஊர் முழுக்க பேசுறேன். கலெக்ஷன் எங்கேக்கு? வெளிநாட்டுக்கு. எங்கேக்கு? அங்கேக்கு. அந்த ஊர்ல அதை கொடுப்போம், இந்த ஊர்ல இதை கொடுப்போம். சொந்த நானா மவுத்து நானாட புள்ள படிப்புக்கு இல்லாம இருக்குது. ஊர்ல இருக்கிற அனாதைகளை பொறுப்பு பார்ப்போம். சொந்த நானாட புள்ளைய நீங்க பொறுப்பெடுங்க. நீங்க சாட்சா சொந்த தம்பி பரலைஸ் ஆகுது. அல்லா பாதா எக்ஸாம்பிள் யார் யாருக்கும் அல்லா ஆபியத்தை கொடுப்பானா. சொந்த தம்பி படுத்த படுக்கையில இருக்கிறார் ஏதோ ஒரு நோயில, புள்ளைகள் வள ஒன்றும் இல்லாம இருக்குது. புள்ளையில நீங்க பொறுப்பெடுங்க. நீங்க பெரியப்பா பள்ளி தலைவர் என்ற பொறுப்பை விட நீங்க பெரியப்பா என்ற பொறுப்பு உங்களுக்கு மசூலியத் கூட. பள்ளி தலைவர் என்றதுக்கு உங்களுக்கு ராஜினாமா செய்யலாம். ஐ டோன்ட் லைக் டு பீ மோ கொடுத்துட்டு வெளியே போறேன், சைன் பண்ணிட்டு வெளியே போகலாம். இனிமேல நான் உனக்கு பெரியப்பா எழுதி கொடுத்தா பெரியப்பா இல்லை நீங்க
நீங்க இனிமேலே பெரியப்பா, வாப்பா விட பெருசு ஏதான் பெரியப்பா என்னதான் பெரியப்பா என்று. அப்ப அதை செய்யாம அந்த இடத்துல இருக்கிற அநாத லிஸ்ட கவனிக்காம வீட்டுள்ளுக்கு இருக்கிற அநாதைகளை அநாதரவாகவே விட்டுட்டு இந்தியால வந்து பேசுறது இந்த ஆயத்துக்கு வருவார். அநாதைகள விஷயத்துல தடை போன்றார், செய்ய விடுறாரு, பார்க்கிறாரு, அங்க ரிவெஞ்ச் எடுக்கிறார், இங்க வந்து நன்மை செய்ய பார்க்கிறார். குடும்பத்தினுடைய பாவம் அவளை விடாது, குடும்பத்துல பாவம் அவளை விடாது. சமூகத்துல பாவம் அது பாவம் இல்லை, புறவைக்குதான் அது வரும். இதுல வந்து பொறுப்புல வரும், இதெல்லாம் கேள்வி கேட்கப்படும். எனவே மூன்றாவது விஷயத்தை அல்லாஹ் பேசுறான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். சுப்ஹானல்லாஹ், இது அதை விட பெருசா போகுது. மூணாவது பாவம் நாங்க பாவம் நினைக்கிறது இல்லை. இன்றைக்கு டிக்டாக் வந்து பேஸ்புக் பாஸ்டா போகும். இந்த டிக்டாக் எல்லாம் பெருசா போயிட்டு கொண்டீங்க. இதுல நிறைய பார்த்தா நீங்க 100 ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 50 ஷார்ட்ஸ் வரும். ரோட்ல போற இந்த மிருகம் கொண்டு அடிபட்டு கொண்டிருக்கிறது, நாய் அடிபட்டு இருந்துச்சு வீட்டுல போயிட்டு வளர்த்தேன், பூனை அடிபட்டு இருந்துச்சு வீட்டுல போயிட்டு வளர்த்தேன், இல்லாட்டி வெட்டினரியன் கிட்ட கொண்டு போயிட்டு அதுக்கு ட்ரீட் பண்ணி அதை வீட்டுல வச்சு பராமரிக்கிறது, இதெல்லாம் பார்த்து அன்பு காட்டுங்க, மிருகங்களை லவ் பண்ணுங்க. மிருகங்களை லவ் பண்றது ஓகே, மிருகங்களை லவ் பண்றது ஓகே. உம்மா வாப்பாவை லவ் பண்றது, அவங்களோட விஷயத்தை பாக்குறது, அவங்க மிஸ்கீனாக இருக்கிறது, அவங்களோட விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருக்கிறது, இந்த விஷயங்களை பாக்குறது. அதை தாண்டி முடிஞ்சா அடுத்த வீட்டை பாக்குறது, சுப்ஹானல்லாஹ், அடுத்த வீட்டை பாக்குறது. இதெல்லாம் சரியான ஹதீஸே. ஆயிஷா, நீங்க ஆனவி நபி அவங்களோட வீட்டுல எப்படியான நிலைமை, நபி அவங்களோட வீட்டுல எப்படியான நிலைமை, நாங்க தான் ஹதீஸ் பேசுறோம். முதல் புறையை பார்த்தோம், அடுத்த முதல் புறையை பார்த்தோம், அடுத்த புறையை பார்த்தோம். 3 மாசமா எங்க வீட்டுல தின்றதுக்கு இல்ல. இப்படி வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாகியை பார்த்து என்ன சொல்றாங்க, ஆயிஷா நீங்க ஆணம் செய்யறதாக இருந்தா தண்ணி கொஞ்சம் கூட ஊத்துங்க. ஆணம் செய்யறதாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் கூட ஊத்துங்க. ஏன்னா எங்க பக்கத்துல இருக்கிறவங்க பசியில் இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சத்தை கொடுத்து அனுப்புங்க. எங்க போச்சுக்காது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க வெளியில போக்கல ஒரு நாள், அவங்களோட வீட்டுல இருக்கிற அந்த வேலைக்கார பொடியங்கிட்ட சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு ஆர்டருக்கு சொல்ல தானே, ஆர்டருக்கு போறீங்க தானே, எங்களோட பக்கத்து வீட்டுல இருக்கிற யஹூதிய மறந்துடுவானம், ஒரு போர்ஷன் அவருக்கு அனுப்பிவிடுங்க. யஹூதி பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் யஹூதி, ஒரு போர்ஷன் அனுப்பிடுங்க. நாங்க கூட்டு குர்பான் என்று வந்தா அது செய்யறே இல்லை, அது செய்யறே இல்லை. அதுக்கு 1500 ஆதாரம் செய்யறது. அதால இருக்கிற பெனிஃபிட், அதால எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அங்க அது ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதை போலவே வளமையாக குர்பானுடைய சீசன் வரப்போல எங்களை பக்கத்துல இருக்கிற எங்களோட டிரைவர் அந்நிய மதத்தை சேர்ந்தவர், அவருக்கு இறைச்சி கொடுக்கலாமா, அது குர்ஆன்ல வந்தியா, உலகியால கொடுங்க, அது வந்தியா. அவர் தானே வானமின்றி கொடி பிடிக்கிறாரு, அரச வானமின்றி, அவருக்கு என் திருப்பி கொடுக்க போறீங்க. அப்ப சொல்றத செய்யறது இல்ல, விளங்குது இல்ல, ஏறுது இல்ல, காதுளுக்கு நுழையுது இல்ல, இல்லாதது உள்ளுக்கு மார்க்கமாக வருது. அல்லாஹ் அதுதான் அல்லாஹ் பேசுறானுங்க, வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கிற விஷயத்துல ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, என்கரேஜ் பண்ணி கொள்ள மாட்டாங்க, தூண்டிக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். செய்யும் பொழுது இது நான் செய்வது சரியா பிள்ளையா, இங்கேயா போகணும் வேற எங்கேயாலும் போகணுமா, இங்கேயா போகணும் வேற எங்கேயாலும் போகணுமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் ஒரு தடவை ஒரு மசாலா கேட்கிறார். மிம்பர் மேடை மசாலாக்குரிய இடம் அல்ல, ஆனால் கொடுக்கப்பட்ட பதிலை ஞாபகப்படுத்துறது, அதைத்தான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறதை தவிர மசாயில் பேச வர இல்லை. அவர் கேட்கிறார், அவங்க இந்த மியான்மர்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்த அந்த மக்கள், முஸ்லிமான மக்கள் பங்களாதேஷ் பகுதிகளில் வாழ்றாங்களாம். கொஞ்சம் பழைய கதை. இந்த பங்களாதேசத்துல அவங்கள வாழ்றாங்க முஸ்லிம்கள். அந்த குழப்பத்துல ஓடி ஓடி வந்தவங்க, இடம்பெயர்ந்து வந்தவங்க, அந்த நேரத்துல வந்தவங்களுக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்றா, இவங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க. வாலிபர்கள், மாஷா அல்லாஹ், நல்ல நல்ல வேலை,
ஜப் நல்ல ஜப். வீடு கட்டி கொடுக்குறாங்க. இங்க இருந்து அங்க போய் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. செய்யும் பொழுது சும்மா பேச்சோட வந்த நேரத்துல ஃப்ரெண்ட் என்றதுனால, நண்பன் என்றதுனால அவர் ஒரு சாதாரணமாக ஒரு அபிப்பிராயம் கேட்டார், ஒப்பீனியன் வந்து கேட்டார். இப்ப நான் கேட்டேன், ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லாருக்கும் வீடு இருக்குதான்னு கேட்டேன். ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லாருக்கும் வீடு இருக்குதான்னு கேட்டேன். அப்ப சிரிச்சா. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆப்ஷன் பி. ரெண்டாவது கேட்டேன், உங்களோட வீட்டுல இருக்கிற உங்களோட வீட்டுல எல்லாருக்கும் வீடு வாசல்கள் இருக்குதா? உங்களோட நானா, உங்களோட தம்பி, உங்களோட தாத்தா, உங்களோட தங்கச்சி, உங்களோட சாச்சா, பெரியம்மா, அங்கல இங்கல, நீங்க சின்னத்துல தூக்கி வளர்த்த பிள்ளைகள், நீங்க உங்களே தூக்கி வளர்த்தவங்க, இப்படி எல்லாரும் நிக்கிறாங்களே, லட்டா பட்டா எல்லாம் நீங்களே விட்டுள்ளது. இவங்க எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குதா? இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க அங்கல யோசிக்கலாமே. அப்ப அவர் அதுக்கு பதில் ஒன்று தர்றாரு. அவர் என்ன பதில் தந்தாருண்டா, ஸ்ரீலங்கால ஒரு டாய்லெட் கட்டுற விலையில, எப்படி ஒரு லக்ஸரியான டாய்லெட் கட்டுற விலையில அங்க பங்களாதேஷ்ல ஒரு ஊடையே கட்டி முடிக்கலாம். ஸ்ரீலங்கால திரும்பவும் சொல்றாங்க, ஒரு லக்ஸரியான டாய்லெட் கட்டி முடிக்கிற விலையில பங்களாதேஷ்ல ஒரு ஊடையே கட்டி முடிக்கிறது இல்லை. அப்ப நான் அதுக்கு பதில் கொடுத்தேன், பங்களாதேஷ்ல நீங்க ஒரு ஊட கட்டி கொடுக்கறத விட டாய்லெட் இல்லாதவங்களுக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுக்கறது சிறந்தது. ஏன்னா நாங்களும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பள்ளிவாசல்களை ஜகாத்துடைய விடயங்களை கண்காணிக்கப்படும் பொழுது 100 லிட்டர் வந்தா அதுல 125, அப்ப குவார்டர் போர்ஷன் 1/4 வாரது லிட்டர் என்னதுன்னு சொன்னா டாய்லெட் வசதி வீட்டுல இல்லை. டாய்லெட் வசதி வீட்டுல இல்ல, குமரு புள்ளையில் வீட்டுல இருக்குது. அதனால டாய்லெட் வசதியும் குமரு புள்ளையில் நீங்க அமைச்சுக்கோங்க. ஆம்பளை தேவை வேண்டாம், பள்ளிக்கு வந்துட்டு போவாங்க. பொம்பளை பிள்ளைல பள்ளிக்கு அனுப்பிடுமா வீட்டுள்ளுக்கு? அப்ப ஜகாத் கமிட்டியால இன்வெஸ்டிகேட் பண்ண போறவங்க அவங்க போய் பார்த்தா அவங்க வந்து அழுகுறாங்க. என்றாலும் செஞ்சு கொள்றதுக்கு அமைப்புகள் போறோம். எங்கட ஜகாத்துகள் பறந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது, வேற வேற எங்களுக்கு போகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. டாய்லெட் வசதி இல்லை, 5000 ரூபாய் கொடுத்து என்ன செய்ய? அவர் டாய்லெட் வசதி இல்லாதவருக்கு 5000 ரூபாய் கொடுத்து என்ன செய்யும்? டாய்லெட் வசதி இல்லாதவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. 10,000 ரூபாய் டாய்லெட் கட்ட ஏழுமா? இல்லை, அவர் சிமெந்தி வாங்க ஆட்ட பிடிக்கிறதுக்கே 10,000 ரூபாய் போயிருக்கு. அப்ப மசாக்கீன்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, மிஸ்கீன்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்த வந்து அப்படியே எங்கட ஊட்டா மாத்தி பாருங்க. நானும் நீங்களும் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் வாழ வச்சுக்கிறாங்க, நல்லா வாழ்றோம். எங்கட வீட்டுல அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொண்டு போயிட்டு பாருங்க. ஏந்த உம்மா, ஏந்த தாத்தா, நான் அப்படியே கிச்சன்ல இருக்கிறேன், இல்லாட்டி நான் அப்படியே முன்னுக்கு வரண்டால இருக்கிறேன், முன்னுக்கு சைட்ல டாய்லெட் இருக்குது. ஏந்த தாத்தாட நிலைமை என்ன, என் தங்கச்சியோட நிலைமை என்ன? அவங்க போயிடுமா? அவங்க போறதுக்காக நான் வெளியே போவான். சில வீடுகள்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல டிஸ்பென்சரியில இருக்கிற மாதிரி அந்த கர்டன் போட்டு வச்சுக்காம டாய்லெட், பாத்ரூம்கள்ல டாய்லெட். நீங்க யோசிங்க. அல்லாஹ் பேசுறான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். இது நான் ஒன்றதான் எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப நான் அவர்களுக்கு கொடுத்த பதில் அதுதான். நான் சொன்னேன், நீங்க அங்க வீடு கட்டி கொடுக்கறத விட அவங்களுக்கு வீடு தான் நம்ம பண்ணிடுது. இங்கிறவங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்றே இல்லை, சப்ஜெக்ட் ஒன்றே இல்லை. சில வீடுகளுக்கு இது மெயின் டோர் இல்லை, கதவு இல்லை, இட்டி போடவை போட்டு மறைச்சு வச்சுக்கிறாங்க. இட்டி போடவை போட்டு அப்படியெல்லாம் இருக்குது. அப்ப அந்த ஜக்காத்துக்கு இது ஜக்காத்துடைய பாதம். அங்க இருந்து இங்கே வரணும். இங்க முடிஞ்சு எல்லாத்தையும் முடிச்சு கம்ப்ளீட் ஆக்கிட்டீங்களா? இப்ப அடுத்த ஸ்டெப்பை யோசிங்க. அடுத்தையும் வெளிநாட்டுக்கு போவேலா? இப்ப நாங்க ரத்மலானையில இருக்கிறோமா, அடுத்தது கல்கிஸ்டே யோசிங்க. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல மொரட்டோவே யோசிங்க. அதுக்கப்புறம் பானதுரை யோசி. அப்படிதான் போகும். ஒரே அடியா பிளைட்ல தெரியல. அல்லாஹ் இந்த 3 பாவத்தையும் பேசிட்டு அடுத்தை பேசுறான். சாதாரண சப்ஜெக்ட் நாங்க நினைக்கிறது முசல்லி, சொல்லக்கூடியவங்களுக்கு நாசம் உண்டாவதா? சும்மா சப்ஜெக்டே இல்லை. மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறவங்களை பாத்தீங்களா? யத்தீம்களுக்கு கொடுக்காதவங்களை பாத்தீங்களா? மிஸ்கீன்களுக்கு உணவளிக்காதவங்களை பாத்தீங்களா? என்றுட்டு அல்லாஹ் அடுத்த பேசுறான், தொழுகிறவர்களுக்கு நாசம் உண்டாவதா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பின்னுக்கு வாரத்துல இருந்து பாதுகாப்பானாங்க. சொல்லக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாவதாக. யார் அவங்க? அல்லதீனஹும், தொழுறவங்களுக்கே இந்த நிலைமை என்றா தொழாதவங்களை பத்தி பேசவே ஆகியவே தேவையில்லை. தொழுறவங்களுக்கே இந்த நிலைமை என்றா தொழாதவங்கள் ஆகியமெண்டே வேணும். அதுலயே வந்தாச்சு.
அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவங்களோட பொடி மட்டும் தான் நீங்க தொழுவதுக்குள்ள, ஆனா அவங்களோட மைண்ட் ஃபுல்லா வெளியே. பொடி மட்டும் தான் நீங்க சொல்லுது, மைண்ட் வெளியே, உள்ளுக்கு இல்ல. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில மறந்து தொழுகிறாங்க, மறந்து தொழுகிறாங்க. நாங்க சில நேரங்கள்ல இந்த ஜோக்குக்கு, இந்த பாடத்தை விளங்குறதுக்கு எங்களோட பாடங்கள்ல தப்சீர் வகுப்பு நடத்த பொழுது அந்த ஹஸரத்மார்கள் சில நேரம் விளங்கப்படுத்துறதுக்காக சில கதைகள் சொல்லுவாங்க. உண்மை, அந்த கதைகள்ல தாற்பயங்கள் இருக்குது. இப்ப 20 வருஷம் கடந்தும் அந்த கதைகள் ஞாபகத்தில் இருக்குது. இந்த கதைகள் ஞாபகத்தில் இருக்குது. ஒரு தடவை சொல்லுங்க முடிஞ்ச உடனே லுஹர்ல பிரச்சனை உண்டாகுது. லுஹர் தான் பிசினஸ் டைம்ல வரும். அப்ப பிசினஸ் டைம்ல வரதான் லுஹர். லுஹர் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால இன்னொரு என்னது சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ஹஸரத் 3 ரக்காத் தான் சொல்லிச்சாரு. ஹஸரத் சொல்றாரு, இல்ல நான் 4 ரக்காத் சொல்லுது. பின்னுக்கு ஒரு சொல்ல, இல்ல நீங்க 3 ரக்காத் சொல்லிச்சீங்க. ஹஸரத் சொல்ல, இல்ல நான் 4 ரக்காத் சொல்லுது. அவர் அடிச்சு சொல்றாரு, நீங்க 3 தான் சொல்லிருக்கீங்க. இவர் ஹஸரத் அடிச்சு சொல்றாரு, 4 தான் சொல்லுது. அப்ப பின்னுக்கு இவர் சொன்னார், ஹஸரத் நீங்க போய் சொல்றீங்க. நவுதுபில்லாஹ், யார் யாரும் போய் சொல்றது, இது விளக்கத்துக்கு சும்மா சொல்றது. ஹஸரத் நீங்க போய் சொல்றீங்க, எனக்கு 4 கடை இருக்கிறது, எனக்கு 4 கடை இருக்கிறது. நான் ஒவ்வொரு ரக்காத்துலையும் வலிமையாக ஒவ்வொன்றையும் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது. இன்னைக்கு 3 இடம் தான் எனக்கு பார்க்க கிடைக்கும், 4வது பார்க்க கிடைக்கிறது. 3 தான் கொடுக்குறீங்களா? ஆதாரம் எப்படி புகாரில் வருதா? 3 சொல்லுது, 4 சொல்லுது எல்லாம் எப்படி ஆதாரம் கிடைக்கும்? அப்ப எங்க சொல்லுறாங்க, எங்க சொல்லுறாங்க? இங்க மட்டுமல்ல, ஹஜ்ஜிக்கு போனாலும் அப்படித்தான், உம்ரக்கு போனாலும் அப்படித்தான். நானா பார்த்தா வியாபாரம் 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 இல்லை, அலையிலான்னு சொல்லி தம்பி பார்த்தாரு, வாப்பா போயிட்டு வா, வாப்பா ஹஜ்ஜிக்கு போ, உம்ராக்கு போன்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு அனுப்பி வச்சார். நானண்டா போயிட்டார் ஹஜ்ஜிக்கு. தம்பி சொன்னார், நான் கடையை பார்த்து கொள்றேன், நீ போ. இப்ப தம்பி இங்க இருந்து யோசிக்கிறார், கடையில இருந்து, நானா இப்ப தவாப் செய்யற வாங்கிங்க, நானா இப்ப கல்லடிக்கிற வாங்கிங்க நிச்சயித்தாங்க, நானா இப்ப மினாலே ஆகிங்க, நானா இப்ப முஸ்தலிஃபா ஆகிங்க. அவர் அங்க தவாப் செஞ்சு கொண்டு அக்கௌண்ட்ஸை பார்த்தாலும் சரியா, தவாப்ல அக்கௌண்ட்ஸை பார்த்தாலும் சரியா, இன்றைக்கு டைம்ல கடையை திறந்தாலும் சரியா, இவன் வேலைக்காரங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தாலும் சரியா, அதே குர்பானுக்கு கல்வி கொடுக்கணும் கல்வி கொடுத்தாலும் சரியா, கல்லடிக்க போல செய்தாங்க கல்லடிக்க போல திறந்தானோ தெரியா, ஒவ்வொரு கல்லுக்கு திறந்தானோ தெரியா, நான் நடப்பேன் அங்கே. அவரு அங்க மைண்ட் ஸ்ரீலங்கால, இவரு கடையில, இவர்கிட்ட மைண்ட் அரபால, இவர்கிட்ட மைண்ட் அரபால. அல்லாஹ் பேசுறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில நின்று உடம்பை மட்டும் வச்சுக்கொண்டு முழு மைண்டை வெளியே தூக்கி வீசிக்கிறவன் நாசம் உண்டாவதாக அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பானார். இது லேசான வார்த்தை, இது தொழுகை. இந்த ஆயத்துல தர்ஜுமா தான் நான் செஞ்சேன், எந்த வாயால நான் ஒன்றும் பேசல, ஆயத்துல தர்ஜுமா தான் செஞ்சேன். 2வது அல்லாஹ் தஆலா பேசுறான், பொல்லாத பாவம் முனாஃபிக்கள், அடுத்த பாவம் இது முனாஃபிக்கள், அடுத்த பாவம் பேசுறான், அல்லதீனஹும் யுராஊன். இவங்க சொல்லுறதே மற்றவங்களுக்கு காட்டதான், சொல்லுறதே மற்றவங்களுக்கு காட்டதான். சொல்லுதா எந்த பின்னாடி, ஓ நீங்க தான் சொல்றீங்கன்னா முன்னுக்கு இந்த விளைச்சு போட்டீங்க நீங்க தானே, ஓ நான் அத்தனை நான் பூச்சிருந்தேன், ஓ தலைப்பழம் கட்டினேன், ஓ மற்றவங்களுக்கு காட்டதான் சொல்லுகிறார், மற்றவங்களுக்கு காட்டதான் சொல்லுகிறார். வரப்போகல ஓடுமில்லே செருப்பு கவுண்டர்ல இருக்கிறவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாரு, என்னத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்? உண்மைக்குமே பெருமையிலிருந்து வெளியே வார்த்தைகள்ல சலாம் சொல்றது, இஃப்ஷாவு சலாம், சலாத்தை பரத்தோனும், அந்த நோக்கத்துக்கு சலாம் சொல்லல. புஸ்கட்டா சொல்லுங்க, நான் பள்ளிக்கு வந்து அப்படி இல்ல, பொஸ் விசாரிக்கிறேன், ஓ அவர் விசாரிப்பா. நான் அடே இந்த வியாபாரம் டைம் பீக் டைம்ல நான் லோருக்கு ஜும்மா இல்ல லோருக்கு போறதுக்கு இந்த டைம் தந்தா, நீங்க போயிட்டு ஊர் சுத்திட்டு வந்தீங்க, அப்ப நான் உங்களுக்கு டைம் தர தேவையில்லை, டைம் தர தேவையில்லை. அப்ப அதோட பொஸ் விசாரிப்பார், அவர் விசாரிக்கணும், அவர் விசாரிக்கணும், அவர் விசாரிக்கிறது கடமை, அது பரவாயில்ல. என்ன என்ன கடையில் வைக்கிறவன் தொழுதாதான் எனக்கு பறக்க, அதை நம்பித்தான் நான் அவனை அனுப்புறேன். அப்ப அவர் போயிட்டு சொல்லுவாம ஊரை சுத்திட்டு வந்தாருண்டா என்று இவர் வந்து வெளியில வந்து ஒவ்வொருத்தர் காட்டு போறான். அல்லாஹ் சொல்றான், அல்லதீனஹும் யுராஊன். இவன் சொல்லுறதே மற்றவங்களுக்கு காட்டலாம். 3வது சொல்றான், முனாஃபிக்களோட இன்னொரு பாவத்தை, வயம்னஊனல் மஅஊன். கொடுக்க போகல வானம் எழுதுவான். என்னது புகட்டால் எடுத்து இப்போ பயான்ல ஒரு நேரம் பேசணும், இப்போ ஜகாத்தை பத்தி பேசணும், மிஸ்கீன்களோட விஷயம் பேசணும், அனாதைகளோட விஷயம் பேசணும், இப்படி எல்லாம் பேசணுமா? இப்ப இதே யாராவது ஒருத்தர் போயிட்டு கொஞ்சம் செய்யவாக போல, அப்படி வேற பயான்ல சொல்லிட்டார், என்ன சரி செய்யவாக போல, இன்னும் கொஞ்சம் விசாரிக்கும் அவசரம் இல்லை, போடுவார் சரியா வந்து முன்னு, போடுவார் காட்டணும் முன்னு,
அப்படி ஒன்றும் சொல்லி இல்லை, இது நாங்க கேட்டே இல்லை, போடுங்க. கொடுக்கிறவரை தடுத்து விட்டுருவார், கொடுக்கிறவரை தடுத்து விட்டுருவார். அல்லாஹ் எங்க எல்லாரையும் இந்த லிஸ்டுகள் இருந்து பாதுகாப்பானார். நாங்க இதுவரை நினைக்கிறதே, நான் சொன்ன ஆரம்பத்துல இந்த குத்துபால் ஆரம்பத்துல ஞாபகப்படுத்தினேன், நாங்க இதெல்லாம் நினைக்கிறதில்ல, இப்படி எல்லாம் ஈக்கா, இதெல்லாம் பாவமா தெரியாது, இதெல்லாம் தெரியாது. எவ்வளவு காலம் செஞ்சோமே, இதெல்லாம் எல்லாத்தோட சேர்ந்து சும்மா ஜொலிக்கு செஞ்சோமே, ஜொலிக்கு நினைச்சு செஞ்சோமே, சும்மா பண்ணா இருந்துச்சு செஞ்சோமே. ஒருத்தர அலைய விட்டுறது எங்களுக்கு ஒரு பண்ணு, இன்னொருத்தர பைட் ஆக்குறது எங்களுக்கு ஒரு பண்ணு. அல்லாஹ் தஆலா பேசுறான், இந்த பண்ணு எல்லாத்தையும் அங்க வச்சு பிடிப்பேன், இந்த பண்ணு எல்லாத்தையும் அங்க வச்சு பிடிப்பேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் பண்றது அப்போ உனக்கு வேணும். நாங்க நினைச்சு எல்லாம் ஆரம்பத்துல சொல்லப்பட்ட அந்த ஆயத்தை போல, சூரத்துல் அன்ஆம்ல வர ஆயத்தை போல அல்லாஹ் இன்னும் சான்ஸ் தருவான். செய்யுங்களே. மீனுக்கு மாதிரி தான், மீன் எடுத்த உடனே தின்றலையா, மீன் பிடிக்காதவர்கள் சொல்லுவாங்க, மீன் எடுத்த உடனே பிடிச்ச உடனே அதுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய தூண்டில் இருக்கிற அம்மைய தின்ற உடனே அங்கிட்டுக்கே புழுங்காதான், எடுத்துக்கொண்டு போகுமா பிடிச்சுட்டு கொண்டு. சந்தோஷம், இந்த சந்தோஷ டைமுக்கு நல்லா நூல் கொடுக்குது. இவர் நினைக்கிறேன் நான் போறேன், நான் எடுத்தேன், எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, சாப்பாடு ஜொலின்னு ஓடுறேன். போற இடத்துல ஒரு இடத்துல இதுவின் உடனே குடல் பிடல் எல்லாம் பிஞ்சு கொண்டு வர போகல, அல்லாஹ் அதே அதுதான் அங்க பேசுறான். அப்ப பகுத்தன் குடிப்பேன், இம்மீடியட்டா ஒரு குடி, இம்மீடியட் குடி. ஜொலியா லீவ்ல சந்தோஷமா கொஞ்சம் பேங்காக் போகும் நினைக்க போகல, பௌத்த வழி ஒன்று சந்தோஷமா இருக்க போகல, மகளோட கல்யாணத்துக்கு ரெட்டியாக போகல, வாப்பாக்கு தலைவலி சின்ன தலைவலியா தான் வந்துச்சு. ஐபுரோ பார்த்தா சும்மா எங்கேயோ அடிச்ச ஸ்டோம் மாதிரி, எங்கேயோ கொஞ்சம் பெரிய மலமா யூடியூப்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கண்ணீர் ஓடுது எல்லாட்டையுமே. அல்லாஹ் ஐபுரோ தெரியுது, சூனியமும் தெரியா, கண்ணூரும் தெரியா, சூனியம், அது சூனியம், சொந்த தண்ணியில வச்சு கொண்ட சூனியம், சொந்த தண்ணியில வச்சு கொண்ட சூனியம். அதுக்கு மற்றவங்களுக்கு வெட்டி சரி வராது, மற்றவங்க ஓதி பாதி சரி வராது. அது நீங்களே செஞ்சு கொண்டது, அது நீங்களே தேடிக்கொண்டது, அது தேடுறதுக்கு விளங்காது. ஏண்டா பாவம் என்று தெரியாம உள்ளுக்கு போறேன், பாவம் என்று தெரியாம உள்ளுக்கு, இதுதான் பெரிய பாவம். விளங்குது இல்லை, களவு தெரியும், கொள்ள தெரியும், ப்ராஸ்டிடியூஷன் தெரியும், மர்டர் தெரியும், எல்லாம் தெரியும். இதெல்லாம் பிள்ளை ப்ராஜரி தெரியும், பெட்ரேல் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் தெரியாம போறாரு. அல்லாஹ் யாரையும் பாதுகாப்பானாக. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இறைநேச செல்வர்கள், பாவங்களை பற்றி பேசினோம், இந்த பாவங்களோட நிலைமைகளை பற்றி பேசினோம். கடைசியாக நாங்க முனாஃபிக்களோட நிலைமையை பற்றி பேசினோம். அல்லாஹ் முனாஃபிக்களோட இடத்தை குர்ஆன்ல ஞாபகப்படுத்துறான், முனாஃபிக்களோட இடத்தை சூரத்துல் நிசால ஞாபகப்படுத்துறான். என்னது? இன்னல் முனாஃபிகீன் ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நபிமார்கள், நாயகங்கள் எல்லாம் சுவர்க்கத்துல மேல் தட்டுல வைப்பாங்க. சுவர்க்கத்துல மேல் தட்டு என்று சொல்றது டாப் கிரேட். அதுக்கு அங்கிட்டு கிரேட் ஒன்று இல்லை. நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்தை விட சுவர்க்கத்துல வேற அந்தஸ்து ஒன்று இல்லை. சுவர்க்கத்துல ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு அந்தஸ்து என்று சொன்னா வசீலத் என்றது மட்டும்தான். வசீலத் இது வேற யாருக்கும் இல்லை. அதனாலதான் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பாங்கு முடிஞ்சதுக்கு பிறகு பாங்கு துஆல இத கேளுங்க, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி த்தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதனில் வஸீலத. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஸீலாவை கொடுத்துடு யா அல்லாஹ் என்று சொல்லி கேளுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அந்த வஸீலத் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. சுவர்க்கத்திலே பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட அது இல்லை, நபியாளுக்கு மட்டும்தான். நபி அவங்க சொன்னாங்க, வசீலத் என்றது ஷஃபாஅத்தினுடைய முக்கியமான ஒரு கட்டமான ஏரியா. அது ஷஃபாஅத்தை விட மேல அந்த வசீலத் எனக்கு கிடைக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன் நபி அவங்க சொன்னாங்க. காரணம் ஏனென்றா, உலகத்திலேயே நாங்க கேள்விப்பட்டதுக்கு செல்பிஷ்னஸ் இல்லாத ஒரு மனிதராக நாங்க பார்த்தது ஏண்டையும் உங்களையும் உயிரினும் மேலான எங்களோட பேர்ல கலந்திருக்கிற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரார்த்தகாமி இருக்கிற ஜீவத்துவம் மனசுமின் செய்யும், அவர் மட்டும்தான். அதனாலதான் அவங்க கேட்டாங்க, அது எனக்கு தந்தா எனக்கு தெரியும் யார் எல்லாத்தையும் சுவர்க்கத்துக்கு வெளியில எடுக்கணும் நரகத்துல இருந்து. அதுதான் நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு கிடைக்க துஆ செய்யுங்க, நான் அதை எடுத்துக்கொள்றேன். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க, யா நஃப்ஸி யா நஃப்ஸி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனா யா நஃப்ஸி யா நஃப்ஸி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனா யா நஃப்ஸி யா நஃப்ஸி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனா யா நஃப்ஸி யா நஃப்ஸி. உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனோடனே யா உம்மத்தி யா உம்மத்தி. அவங்க அவருக்கு அது கிடைச்சாதான் அவங்க எனக்கு இப்பதான் வசீலத்துக்கு நீ என்ன பண்ணாலும்
இது மட்டும்தான் தனி ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய நியமத் சுவர்க்கத்தில். அது இல்லாம மற்ற எல்லாம் கொமனாக அந்த அந்தஸ்தை அடைகிறவங்களுக்கு எல்லாருக்கும் அதான் கிடைக்கும். இது மேல் அந்தஸ்து, டாப் கிரேட் மேலைகிறது. ஆனா முனாஃபிக்களோட விஷயத்தை அல்லாஹ் நரகத்தில் எப்படி பேசுறான்டா, இன்னல் முனாஃபிகீன், முனாஃபிக்கள் சத்தியமாக ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அபூஜஹல் அவங்கள விலக்கி நரகத்தில் அடித்தட்டு தான் டாப் கிரேட், சுவர்க்கத்துல மேல் தட்டு டாப் கிரேட். நரகத்தினுடைய அடித்தட்டுல தான் முனாஃபிக்கள் இருப்பாங்க. ஃபலன் தஜித லஹும் நஸீரா, அங்க அவங்களுக்கு ஹெல்பர்ஸ் யாரும் இல்ல, நுஸ்ரத் எல்லாம் கிடைக்காது, ஹெல்பர்ஸ் யாரும் இல்ல. மூடினா அவ்வளவு. அல்லாஹ் இந்த லிஸ்ட்ல இருந்து பாதுகாப்பானாக. இவங்களை தான் விதியில பேசுறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நல்ல விளக்கங்களை நசீபாக்குவானா, எங்களுடைய தொழுகைகளை கபூல் செய்வானா, நாங்கள் செய்த நன்மைகள் கிரியைகள் எல்லாத்தையும் கபூல் செய்வானா, நியத்துகளை கபூல் செய்வானா, நல்ல எண்ணங்களை விதைப்பானாக, நல்ல விளக்கங்களை நசீபாக்குவானாக. எங்களை மௌத்து வரையில் இந்த சொல்லப்பட்ட பாவங்களிலிருந்து ஒதுங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. இந்த பாவங்களை விட்டு எங்களை விட்டு இந்த பாவங்களை அப்புறப்படுத்த இறுதி வரை நல்ல முறையிலே வாழ்ந்து நல்ல முஃமினான முக்லிஸான அடியானாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.